Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2ல நெக்ஸ்ட் டாபிக் மானிட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனில் மெயினாக இருக்கிறது ரெண்டு விஷயம்னு சொன்னோம். செமாஃபோர்ஸ் ஒன்று, மானிட்டர்ஸ் ஒன்று. செமாஃபோர்ஸ் என்ன பண்ணுச்சு, ஒரு வேரியபிள் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ரிசோர்ஸை பிரித்து கொடுக்குறப்ப மல்டிபிள் டாஸ்க் கன்கரண்ட்டாக நடக்கிறப்ப ஒரு வேரியபிளை வச்சு அது நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கணும், இன்க்ரிமெண்ட் வேல்யூவாக இருந்தால் எப்படி இருக்கணும், டிக்ரிமெண்ட் வேல்யூவா இருக்கா எப்படி இருக்கணும், பிளாக் பண்ணுமா ஆக்சஸ் பண்ணுமா அப்படின்றத பார்த்தோம். அடுத்து மானிட்டர் பார்க்க போறோம். மானிட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு ஹை லெவல் சிங்க்ரனைசேஷன் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. இது என்ன கொடுக்கும் அப்படின்னா டு ப்ரொவைட் சேஃப் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு வே ஃபார் ப்ராசஸ் ஆர் த்ரெட் டு ஆக்சஸ் த ஷேர்டு ரிசோர்சஸ். தட் மீன்ஸ் மானிட்டர் பண்றது ஒரு விஷயத்தை அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தை ட்ராக் பண்றது, இப்படிதான் இருக்குன்னு நான் வாட்ச் பண்றது, சூப்பர்வைஸ் பண்றது, அதை தான் நான் மானிட்டர் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? அப்போ மானிட்டர் அப்படின்றது ஒரு சிங்க்ரனைசேஷன்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு. நம்ம ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனோட வேலை என்ன, அட் அ டைமில் மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ஒரு சிஸ்டமில் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஷேர்டு ரிசோர்ஸை கரெக்டாக பிரித்து கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான். ஓகேவா? அதை சேஃபாக கரெக்டாக ஒரு ஆர்டரில் பண்ண வைக்கிறது தான் இந்த மானிட்டருடைய வேலையே. ஓகே, இட் கம்பைன்ஸ் என்னென்ன விஷயத்தை கம்பைன் பண்ணும் அப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், அதாவது மியூடெக்ஸையும் கண்டிஷன் சிங்க்ரனைசேஷனையும் சேர்த்து ஒரே ப்ரோக்ராமிங்காக கொண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மானிட்டர் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளமே, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? செமாஃபோர்ஸையும் இதில் கொண்டு வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இந்த டெட்லாக் ப்ராப்ளம் நடந்தாலும் சரி, ரேஸ் கண்டிஷன் நடந்தாலும் சரி, அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு அக்கர் ஆகிறப்ப இந்த ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனில் இந்த மானிட்டர் அதுலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் மெயினாக இருக்க கீ கேரக்டரிஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் மீன்ஸ் ஒரு கேப்சியூல் மாதிரி நமக்கு வேணுன்ற விஷயங்கள் எல்லாம் உள்ள வச்சுட்டு பின்ன வெளியே ஒரு ஷீல்டு போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து பத்திரமா வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ ஷேர்டு வேரியபிள் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, அதோட ப்ரொசீஜர்ஸ், சிங்க்ரனைசேஷன் மெக்கானிசம், கண்டிஷன் வேரியபிள், இது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள போட்டு சேஃபா டேப்லெட், கேப்சூல் டேப்லெட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சேஃபா பார்த்துக்கிறது. அடுத்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா ஒன்லி ஒன் ப்ராசஸ் கேன் பி ஆக்டிவ் இன் அ மானிட்டர் அட் அ டைம். ஒரு டைம்ல ஒரு ப்ராசஸ் மட்டும் தான் அந்த மானிட்டர்ல ஆக்டிவா இருக்கணும். ஓகேவா? அடுத்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் தான் வரணும். இது மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். அடுத்து கண்டிஷன் வேரியபிள். கண்டிஷன் வேரியபிள் அப்படின்னா இது எதுக்கு மெயினானா இந்த மானிட்டருக்குள்ள ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் நடக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் வேரியபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்னு வெயிட், ஒன்னு சிக்னல். வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி பிளாக் பண்ணி வச்சிரும். சிக்னல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பிளாக் பண்ணியிருக்க ஸ்டேஜில் கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்து விடும். ஓகேவா? நீங்கள் போகலாம், உங்கள் ப்ராசஸை பண்ணலாம்னு சொல்லிட்டு விடும். இது கண்டிஷன் வேரியபிள். ஓகே, மானிட்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மானிட்டர்ன்றது கீ நேம், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம். இது ஷேர்டு வேரியபிள் என்னெல்லாம் இருக்குன்றது அந்த கண்டிஷன் வேரியபிள் 1, 2 இது எல்லாமே கொடுத்துறோம். அடுத்து ப்ரொசீஜர் P1ல என்ன இருக்கும், ப்ரொசீஜர் P2ல என்னெல்லாம் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அதை கொடுப்போம். ஓகேவா? இப்படி தான் நம்மளுடைய மானிட்டரோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மானிட்டர் யூஸ் பண்ணுறதுல இருக்குன்னா நம்மளுடைய சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸை ஈஸியாக முடிச்சு கொடுக்கறதுக்கும் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தென் ஆட்டோமேட்டிக் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஒரு ப்ராசஸை ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க ஒரு ப்ராசஸை மட்டும்தான் ஒரு நேரத்தில் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அடுத்து என்கேப்சுலேஷன் இருக்குது, சேஃபராக இருக்குது நமக்கு ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரரும் இல்லாமல். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனை கொண்டு வரதுக்கு இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில். ஓகே, ரொம்ப சிம்பிள் டாபிக், ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு சப்டிவிஷனில் கேட்குறப்ப எழுதுறதுக்கு இந்த டாபிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன், அதில் செமாஃபோர்ஸ், மானிட்டர்ஸ் மூணையும் சேர்த்து கேட்கலாம், இல்லை தனித்தனியாகவும் குட்டி குட்டியாகவும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ எது கேட்டாலும் எழுதுற மாதிரி நம்ம கண்டென்ட் மட்டும் வச்சிருந்தா போதும். ஓகே, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோவில் டெட்லாக் பார்க்கலாம். தேங்க்யூ.